அதிசயமானவராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் பொங்கல் வாழ்த்துக்களை, பொங்கி வரும் ஆசீர்வாத வாழ்த்துக்களை, பொங்கி வரும் புதிய வருஷத்தின் வாழ்த்துக்களை, பொங்கி வரும் புதிய அடையாளங்கள் அற்புதங்களின் வாழ்த்துக்களை பொங்கல் வாழ்த்தாய் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பொங்கல் பண்டிகை பரிசுத்த வேதத்திலிருந்து தான் இஸ்ரவேல் மக்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் மக்கள் இந்தியாவில் வந்து வாழ்ந்தபோது அவர்கள்தான் இந்த அறுவடையின் திருவிழாவை உருவாக்கினவர்கள். இந்தியாவில் எல்லாவற்றையும் விளைய செய்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி சொல்லும் பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை. இந்த யூதர்கள் கொண்டாடிய இந்த பண்டிகை தான் திராவிடர்களான தமிழர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். பொங்கல் பண்டிகை என்பது ஒரு மதத்தை சார்ந்தது கிடையாது. அது குறிப்பாக தமிழர்கள் பண்டிகை என்று தமிழ்நாட்டிலிருந்து அது கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த தமிழர்கள் பண்டிகை எங்கே உருவானது? யூதர்களிடத்திலிருந்து. யூதர்கள் அந்த பண்டிகை எப்படி கொண்டாடினார்கள்? தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்திலிருந்து. ஆகவே யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும், வருஷ முடிவில் நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பின் பண்டிகையும் ஆசாரிப்பாயாக. பார்த்தீர்களா? இந்த வருஷத்தின் முடிவில் நீ சேர்ந்து உழைத்து உழுதுண்டு நீ உருவாக்கிய அந்த அறுப்பின் பண்டிகையை இந்த வருஷத்தின் ஆரம்பங்களில் நீ கொண்டாடுவாயாக என்று தேவனாகிய கர்த்தர் இந்த அறுப்பின் பண்டிகையை கொண்டாடும்படி தேவஜனமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த யூதர்கள் உலகில் எங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் இந்த அறுவடையின் பண்டிகையை தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லும் பண்டிகையாக அவர்கள் கொண்டாடினார்கள். இந்தியாவுக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு யூதர்கள் வந்தபோது அவர்கள் கொண்டாடிய பண்டிகையை பார்த்துத்தான் இந்தியாவில் இருக்கிற திராவிடர்களான தமிழர்கள் இந்த பண்டிகையை பொங்கி வரும் ஆசீர்வாத பண்டிகை, நிலத்தின் பலனை எங்களுக்கு தந்த அந்த ஒரே மகத்துவமுள்ள தேவனுக்கு, இறைவனுக்கு அது சந்தோஷத்தின் பண்டிகை என்று இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார்கள். இதை தமிழர்கள் பண்டிகை என்று இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, எத்தனை அற்புதம் என்று கவனித்து பார்த்தீர்களா? இது எந்த மதத்தை சார்ந்த பண்டிகை கிடையாது. இது அறுவடையின் பண்டிகை. இந்த அறுவடையின் பண்டிகையை இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகமெல்லாம் யூதர்கள் சென்றதுனால அவர்கள் நிமித்தம் உலகில் எல்லா நாடுகளிலும் இந்த அறுவடைக்கென்று ஒரு பண்டிகை வைப்பார்கள். ஆமாம் அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் மூல காரணம் தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் சொன்ன இந்த அறுவடையின் பண்டிகை நீ கொண்டாடுவாயாக என்று சொன்னதுதான் காரணம். ஆகவே சகலத்தை உண்டாக்கிய தேவாதி தேவனுக்குத்தான் நம் மகிமை செலுத்த வேண்டும். இந்த பூமி உண்டாகட்டும், பூமியின் மரம் செடி கொடிகள் வளரட்டும் என்று சொல்லி ஆதியிலே கட்டளையிட்டது இன்றைய வரைக்கும் இந்த பூமியில் எதை விதைத்தாலும் வளர்கிறது. பாருங்கள், அது சர்வ வல்லமுள்ள இந்த பைபிள் போதிக்கும் சத்தியமுள்ள தேவன் உண்டாக்கியதின் விளைவு. அவருக்குத்தான் மகிமை, அவருக்குத்தான் புகழ், அவருக்குத்தான் துதி, அவருக்குத்தான் ஆராதனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த புகழையும் துதியும் ஆராதனையும் தேவன் ஒருவருக்கே கொடுக்க நம்ம எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் தான் எல்லா பொங்கி வரும் ஆசீர்வாதங்களை தர முடியும். ஆகவே அன்பானவர்களே, இந்த பொங்கல் நாளில்
பரலோக தேவனாம் பிதாவாகி தேவனுக்குத்தான் மகிமையும் துதி நன்றி செலுத்த வேண்டும். தமிழ் மக்கள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் பொதுவாக இறைவனுக்கென்று. ஆனால் எந்த இறைவனுக்கென்று அவங்க தெரிந்து கொள்ளவில்லை. இந்த பைபிள் போதிக்கும் இறைவனுக்குத்தான். என்றால் இந்த பைபிள் போதிக்கும் இறைவன் தான் இந்த வேதத்தில் இந்த பண்டிகை கொண்டாடும்படி சொல்லியிருக்கிறார். அவருக்குத்தான் அந்த மகிமை, அவருக்குத்தான் அந்த புகழ். அறிந்து கொண்ட நீங்கள் அறியாத நண்பர்களுக்கும் அறியாத சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வேத வசனத்தை காட்டுங்கள். இந்த யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை காட்டுங்க. இதே லேவியர் ஆகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இதே உபாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை காட்டுங்க. இதை பார்க்கட்டும் ஒவ்வொருவரும். இந்த அறுவடையின் பண்டிகை கொண்டாட வைத்த தேவன், இந்த பைபிள் போதித்த தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் அறுவடையின் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கே கோடி நன்றி சொல்லி ஜெபிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த பூமியை விளைய செய்து அதன் பலனை மூட்டை மூட்டையாக ஒவ்வொரு விவசாயியும் எடுக்கும்படி செய்கிறவரே, நமக்கு கோடி கோடி நன்றி. அந்த அறுவடையின் முடிவில் கர்த்தராகி தேவனுக்கு நன்றி சொல்லும்படி அறுவடையின் பண்டிகை கொண்டாடுங்கள் என்று சொன்னீர். இந்த அறுவடையின் பண்டிகை யூதர்கள் வழியாக உலகமெங்கும் பரவியது. இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொங்கல் என்று கொண்டாடப்படுகிறது. நமக்கு கோடி நன்றி ராஜா. உம் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா புகழும் உமக்குத்தான், எல்லா துதியும் உமக்குத்தான், எல்லா ஆராதனையும் உமக்குத்தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.